செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் 645 காலி பணியிடங்களுக்கான குரூப் 2 தேர்வில் 5,53,634 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு பணியிடத்திற்காக 858 பேர் போட்டியிடுகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் பதவிகளுக்கு தயாராக உள்ள 645 பணியிடங்களுக்காக 5,53,634 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் அலுவலர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 645 காலிப்பணிகள் நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2 ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரையில் ஆன்லைன் மூலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விண்ணப்பங்களை பெற்றது. இணைய வழி பெறக்கூடிய அந்த விண்ணப்பத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு பணிக்காக மட்டும் 858 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் உண்மை தேர்வு நடைபெறும். அதற்கான நாள் அறிவிக்கப்படும் தெரிவித்திருக்கிறது. தேர்வு நடைபெறும் மையங்களில் செல்போன் கடிகாரம், ப்ளூடூத் அல்லது தகவல் தொடர்பு சாதனங்கள் அல்லது தகவல் தொடர்பு சாதனமாக பயன்படுத்தக்கூடிய துணை கருவிகளை தேர்வர்களை கொண்டு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வாணையத்தின் தேர்வுகள் அனைத்தும் தேர்வரின் தரவரிசைப்படி மேற்கொள்ளப்படுகின்றோம். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழிகளில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடமிருந்து கவனமாக கவனம் தேர்வர்களை தேர்வாணையம் எச்சரிக்கிறது எனவும் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கூடிய அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற அந்த வேலை வாங்கி தருவதாக கூறக்கூடிய தவறான மற்றும் நேர்மையற்றவர்களால் தேர்வர்களுக்கு ஏற்படும் எவ்வித இழப்புக்கும் தேர்வாணையம் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது எனவும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.